வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான விளக்க கதையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான அமைதியான முகலாய பேரரசு. இது சும்மா சாதாரண ராஜா மந்திரி கதை கிடையாதுங்க. நியாயம்னா என்ன, நேர்மைனா என்னன்னு யோசிக்க வைக்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட். சரி, வாங்க நேரா அந்த அரசவைக்குள்ளேயே போயிடலாம். இப்போ அந்த அழகான அரண்மனையில மாடத்துக்கிட்ட நிக்கிறார் பாருங்க, அவர்தான் நம்ம பேரரசர் அக்பர். அவர் சும்மா வேடிக்கை பார்க்கல, தன் நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு ரொம்ப அன்பாவும் அக்கறையோடும் கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது இல்லையா, அவர் ஏதோ ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்காருன்னு. மக்கள் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. ஆனா அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய நெருடல். ஏன்னா நாட்டுல சிலர் ரொம்ப வசதியா சூப்பர் ஆரோக்கியத்தோட எந்த குறையும் இல்லாம ஜாலியா இருக்காங்க. ஆனா அதே சமயம் இன்னும் சிலர் வறுமையில உடம்பு சரியில்லாம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரெண்டு வித்தியாசமான நிலைமைகளையும் பார்க்கும்போது அக்பருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவர் தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த யோசனையிலிருந்து தான் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. கடவுள் நம்ம எல்லாருக்கும் தந்தை மாதிரி அப்படின்னா அவர் ஏன் தான் குழந்தைகளை இப்படி வித்தியாசமா நடத்துறாரு? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பா தான் குழந்தைங்க எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாதானே நடத்துவார். அப்படி இருக்கும்போது ஏன் சிலர் மட்டும் கஷ்டப்படணும், சிலர் மட்டும் வசதியா இருக்கணும்? இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி, கரெக்டா? இந்த மனக்குழப்பத்தை அக்பர் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அமைச்சருமான பீர்பால் கிட்ட ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறாரு. பீர்பால், கடவுள் எப்பவுமே அன்பானவர், கருணை மிக்கவர்னு நாம சொல்றோம். ஆனா சில நேரங்கள்ல அவர் பாரபட்சம் காட்டுறாரோ அவருக்கு நியாயமே தெரியாதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. தன் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு அரசனுக்கு எவ்வளோ வலி இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. இத அக்பர் சொன்ன உடனே அங்க ஒரே சைலன்ஸ். பொதுவா பீர்பால்னாலே சம கலகலப்பா இருப்பார், எப்படியும் ஏதாவது ஜோக் சொல்லிட்டே இருப்பார், நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. தன் நண்பரான பேரரசர் எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்துல இருக்காருன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால ரொம்ப சீரியஸா அக்பர் சொல்றத கவனிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜோக் அடிக்கிற நாள் கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் பீர்பால் ரொம்ப அமைதியா பேச ஆரம்பிக்கிறாரு. மாமன்னரே, ஒருவேளை எல்லாரும் ரொம்ப நல்லா எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தா அப்புறம் யாரு கடவுளை வேண்டிக்குவாங்க, யாருக்கு அவர் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பாத்தீங்களா, பீர்பால் நேரடியா பதில் சொல்லாம அக்பரையே சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கேள்வியை தூக்கி போடுறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு அட்டகாசமான எதிர்கேள்வியும் கேட்கிறாரு. நீங்க எங்க எல்லாருக்கும் தந்தை மாதிரி ஒரு மாபெரும் பேரரசர். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஒருத்தருக்கு பரிசளிக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்கறீங்க? இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அக்பர் ஏன் அப்படி செய்றாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? நீங்களும் சேர்ந்து யோசிங்க. பீர்பால் கேட்ட இந்த கேள்வி அக்பரையே ஒரு நிமிஷம் ஆட்டம் காண வச்சிடுச்சு. அவர் முகம் அப்படியே குழப்பத்துல ஆழ்ந்துடுச்சு. அவர் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. ஆமா, நம்ம எப்படி நீதியை வழங்குறோம், அதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னு தனக்குத்தானே விளக்க முடியாம அவர் திணற ஆரம்பிக்கிறாரு. தன் சொந்த செயல்களுக்கான காரணத்தையே டக்குன்னு சொல்ல முடியாம தடுமாறுறாரு நம்ம பேரரசர். அக்பர் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு பீர்பாலே அதுக்கான காரணத்தை ரொம்ப சிம்பிளா விளக்குறாரு. ஒரு அரசரோட நீதி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒருத்தர் கடினமா உழைச்சா அவருக்கு அதிக பலன் கிடைக்குது, உழைக்காம இருந்தா குறைவா கிடைக்குது. அதுவே யாராவது தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளான ஒரு லாஜிக் பாத்தீங்களா? நாம என்ன செய்யறோமோ அதுக்கு ஏத்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, அரசனின் நீதிக்கும் கடவுளின் நீதிக்கும் உள்ள அந்த அழகான லிங்க் தான். ஒரு அரசர் எப்படி தன் நாட்டு மக்கள் செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி பலன் தர்றாரோ, அதே மாதிரி தான் கடவுளும் இந்த உலகத்துல உள்ள தன் குழந்தைங்க செய்யற நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கறாரு. இதை கேட்கறதுக்கு எவ்வளவு லாஜிக்கா இருக்குல்ல? இதை தொடர்ந்து பீர்பால் சொல்ற அந்த வரிகள் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே ஆழமானதுங்க. மனிதர்களோட துன்பங்கள் எல்லாமே அவங்களோட சொந்த செயல்களால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. நாம எடுக்கிற முடிவுகளும் நாம செய்யற செயல்களும் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை உண்மையை பீர்பால் ரொம்ப அழகா புரிய வைக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். ஆனா அதே சமயம் இது நமக்கு ரொம்பவே ஆறுதலான ஒரு விஷயத்தையும் சொல்லுது. யாரெல்லாம் மனசார பிரார்த்தனை செஞ்சு மத்தவங்களுக்கு நல்லதை செய்றாங்களோ அவங்கள கடவுள் எப்பவுமே பாதுகாத்து ஆசிர்வதிப்பார். நம்மளோட நல்ல செயல்கள் எப்பவுமே கடவுளோட பாதுகாப்பையும் நல்ல பலன்களையும் கொண்டு வருங்கிறது தான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான மெசேஜ். நாம செய்யற ஒரு சின்ன நல்ல காரியம் கூட என்னைக்கும் வீண் போகாது. பீர்பால் கொடுத்த இந்த சூப்பரான விளக்கத்தை கேட்ட உடனே அக்பர் முகத்துல இப்போ ஒரு பெரிய பிரகாசமான புன்னகை. கடவுள் ஒருபோதும் யாருக்கும் பாரபட்சம் காட்டுறதில்ல, அவர் ரொம்பவே நியாயமானவர் அப்படிங்கிறத அக்பர் இப்போ முழுமையா புரிஞ்சுக்கிட்டாரு.
அவர் மனசுல இருந்த அந்த பெரிய குழப்பமெல்லாம் நீங்கி இப்போ ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. இந்த உண்மையை உணர்ந்தது அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இந்த கதை கண்டிப்பா உங்களையும் நிறைய யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். நம்ம செயல்கள் தான் நமக்கு நல்ல பலன்களை தரும்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, அப்போ இன்னைக்கு நீங்க என்ன நல்ல காரியம் செய்ய போறீங்க? அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இந்த விளக்க காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.